மேடை பயத்தை நீக்குவது எப்படி? ஒரு இளம்பெண் நேர்முகத் தேர்வுக்கு அழைக்கப்பட்டிருந்தாள். இந்த நேர்காணலை அவள் எதிர்பார்த்து காத்திருந்தாள். இருப்பினும் 3 முறை முன்னர் மேடை பயத்தினால் தோல்வியடைந்திருந்தாள். அவளுக்கு இனிமையான குரல் இருந்தது. அவள் பாட வேண்டிய நேரம் வந்தபோது மேடை பயம் அவளை ஆட்கொள்ளும் என்று அவளுக்கு உறுதியாக தெரியும். உங்கள் பயங்களை உங்கள் ஆழ்மனது ஒரு வேண்டுகோளாக நினைத்து அதை நிஜமாக்க உங்கள் அனுபவத்தில் அதை உண்மையாக்க முற்படுகிறது. முந்தைய 3 தேர்வுகளில் அவள் தவறான ராகங்களை பாடினாள். முடிவில் உடைந்து போனவளாய் அழுதுவிட்டாள். முன்பு கூறியது போல் அது ஒரு தன்னிச்சையான ஆலோசனை. அதாவது மௌனமான பயத்தின் எண்ணம் உணர்ச்சியாக மாறியதுதான் காரணம். அவள் பின்வரும் வழியில் மூலம் அதை வெற்றி கொண்டாள். ஒரு நாளைக்கு 3 முறை தன்னைத்தானே ஒரு அறையில் தனிமைப்படுத்தி கொண்டாள். ஒரு வசதியான நாட்காலியில் அமர்ந்து உடலை தளரச் செய்து கண்களை மூடிக்கொண்டாள். தன்னால் முடிந்தவரை தன் மனதையும் உடலையும் நிலைநிறுத்தினாள். உடல் ஆடாமல் அசையாமல் இருப்பது மனது தனக்கு கிடைக்கும் ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தில் வைக்கிறது. அவள் பயத்தின் அந்த ஆலோசனையை எதிர்கொள்ள தனக்குத்தானே நான் அழகாக பாடுகிறேன், நான் மௌனமாக நம்பிக்கையுடன் அமைதியாக இருக்கிறேன் என்றாள். அவள் இந்த வார்த்தைகளை மெதுவாக அமைதியாக உணர்ச்சியுடன் 5 முதல் 10 வரை மீண்டும் மீண்டும் கூறினாள். அதுபோல் நாளொன்றுக்கு 3 முறை கூறினாள். இரவு உறங்கும் முன்னரும் ஒரு முறை கூறினாள். ஒரு வாரத்தின் முடிவில் முழுவதுமாக அமைதி மற்றும் நம்பிக்கையுடன் இருந்தாள். நேர்முகத் தேர்வில் தலைசிறந்த முறையில் பாடினாள். முன் கூறப்பட்ட வழியை கடைபிடித்தால் பயம் அடைவது நிச்சயம். ஸோ நம்மளும் இந்த மாதிரி நமக்கு எந்தெந்த விஷயத்தில் பயம் இருக்கோ அதை எதிர்த்து நின்று நம்ம சரி பண்ணலாம். அப்புறம் இந்த மாதிரி மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எதுக்கு பயப்படுறீங்களோ அதையே செய்யுங்க, அப்போ தான் பயம் அடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து தோல்வியில் பயம். இது நமக்கு எல்லாருக்குமே இருக்கு இல்லையா? எந்த ஒரு விஷயத்தை நினச்சாலும் நம்ம ஃபெயிலியர் ஆயிருமோ அப்படின்னு நிறைய தாட் இருக்கும். ஸோ அதுக்கு என்ன அப்படின்றாங்க. அண்டை பல்கலைக்கழகத்திலிருந்து இளைஞர்கள் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் என்னை பார்க்க அவ்வப்போது வருவார்கள். அவர்கள் அடிக்கடி ஞாபக மறதியினால் பரீட்சையில் அவதிப்படுவது போல் தோன்றும் என்பார்கள். குறை எப்பொழுதுமே ஒன்றுதான். பரீட்சை முடிந்த பின் எனக்கு எல்லா கேள்விகளுக்கும் பதில் தெரியும். ஆனால் தேர்வின் பொழுது எனக்கு இந்த விடைகள் நினைவில் இருப்பதில்லை. எதற்கு நாம் அதிகம் கவனம் தருவோமோ அந்த எண்ணமே நிஜமாகும். ஒவ்வொருவரும் பயத்தை குறித்து நினைத்தபடி இருக்கின்றனர். எப்பொழுதும் தற்காலிக மறதிக்கு பின்னால் இருப்பது பயம்தான். இந்த முழு அனுபவத்திற்கும் அதுதான் காரணம். மருத்துவம் பயிலும் மாணவன் ஒருவன் தன் வகுப்பிலேயே சிறந்தவனாக விளங்கினான். இருந்தாலும் தேர்வில் சாதாரண எளிமையான கேள்விகளுக்கு கூட தவறான விடையளிப்பதை அவன் கண்டான். தேர்விற்கு முன்னால் பல நாட்களுக்கு அது குறித்து அவன் பயப்படுவதுதான் காரணம் என்று நான் அவனுக்கு விளக்கினேன். எதிர்மறையான எண்ணங்கள் பயமாக மாறின. பயம் என்ற உணர்வினால் சூழப்பட்ட எண்ணங்கள் ஆழ்மனதில் நிஜமாக மாறுகின்றன. வேறு வார்த்தைகளில் இந்த இளைஞன் தன் ஆழ்மனதிடம் தான் தோற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தான். அதுதான் நடந்தது. பரீட்சை நாள் அன்று உளவியல் வட்டாரத்தில் கூறப்படும் பரிந்துரைக்கு மறதி நோய் என்று நிலைமையால் தாக்கப்பட்டான். அடுத்து அவன் பயங்களை எப்படி வென்றான், அந்த பயம் எப்படி பயத்தை வென்றான் அப்படின்றது தான். அவன் ஆழ்மனது நினைவுகளின் களஞ்சியம் என்று அறிந்து கொண்டான். அவன் தன் மருத்துவ பயிற்சி காலத்தில் கற்றவை அனைத்தும் அங்கு சரியாக பதிவாகி உள்ளதாக அறிந்தான். அது மட்டுமல்லாமல் ஆழ்மனது நமக்கு விடை தருவதாக அமைந்திருப்பதையும் அறிந்தான். அதனுடன் தொடர்பில் இருக்க சரியான சமயம் அது தளர்வாக அமைதியாக நம்பிக்கையோடு இருக்கும் பொழுதுதான். ஒவ்வொரு நாள் இரவும் காலையும் அவன் தாய் உலக சாதனை படைத்ததற்காக அவனை வாழ்த்துவது போல் கற்பனை செய்தான். அவளிடமிருந்து பெற்ற ஒரு கற்பனை கடிதத்தை தன் கையில் பிடித்திருப்பான். மகிழ்ச்சியான விளைவை பற்றி சிந்தித்த அதே நேரத்தில் தன் எதிர்வினை எப்படி இருக்கும் என்பதையும் சிந்தித்தான். விவேகமும் எங்கும் வியாபித்திருக்கும் வலிமை கொண்ட ஆழ்மனது அவன் உணர்மனதிற்கு ஆணையிட்டு அவனை அதற்கேற்றாற்போல் வழி நடத்தியது. முடிவை கற்பனை செய்து அதன் மூலம் அடையும் வழியை பற்றி சிந்திக்கலானாள். இந்த முறையை பின்பற்ற தொடங்கிய பின் பரீட்சைகளில் தேர்வடைய அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. வேறு வார்த்தைகளில் புற விவேகம் அவனை ஆட்கொண்டு அவனை பற்றிய சிறந்த உருவகத்தை வெளிப்படுத்தியது. அடுத்து தண்ணீர், மழை மற்றும் மூடப்பட்ட இடங்கள் போன்றவற்றை குறித்த பயம். இதில் எனக்கு மூடப்பட்ட இடங்கள் அப்படின்னு இருட்டு இதெல்லாம் எனக்கு பயம். உங்களுக்கு எந்த மாதிரியான விஷயத்தில் பயம் அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு இருட்டை பார்த்தா ரொம்ப பயம். நானும் அதை எப்படியோ முயற்சி பண்ணி அதிலேருந்து வெளியே வந்துடணும்னு பார்க்குறேன். சம்டைம்ஸ் வந்துடுவேன். பட் அப்பவும் பயத்தோடவே தான் இருப்பேன். முழுசாக அந்த இருட்டு
அந்த பயத்துலேருந்து இன்னும் வெளிவர முடியல. உங்கள் எத்தனை பேருக்கு எந்தெந்த விஷயத்துக்கு பயம் அப்படின்றது சொல்லுங்கள். பார்க்கலாம் நம்ம எல்லோரும் ஒரே மாதிரி இருக்கோமா, இல்லை வித்தியாசமான பயங்கள் எல்லாம் இருக்கா அப்படின்றதையும் பார்க்கலாம். ஓகே. மின் தூக்கியில் செல்வது, மலை ஏறுவது, நீச்சல் அடிப்பது போன்ற விஷயங்களை குறித்து பலர் பயப்படுவார்கள். அந்த தனி நபருக்கு அவரது இளமையில் தண்ணீரில் நிகழ்ந்த விரும்பத்தகாத அனுபவத்தினால், அதாவது அவர் வலுக்கட்டாயமாக தண்ணீரில் எறியப்பட்டிருக்கலாம். வேலை செய்யாத மின் தூக்கியில் அவர் மாட்டிக்கொண்டு 4 புறமும் மூடப்பட்ட சிறு இடத்தில் சிக்கியிருக்கலாம். என்னுடைய 10வது வயதில் ஒரு அனுபவம் ஏற்பட்டது. நான் தற்செயலாக நீச்சல் குளத்தில் தவறி விழுந்து 3 முறை கீழே இறங்கிவிட்டேன். ஒரு சிறுவன் கைப்பிடித்து என்னை மேலே தூக்கி விடும் வரை கருமையான அந்த நீர் என் தலையை சூழ்ந்தது மற்றும் நான் மூச்சு விட திணறியது எனக்கு இன்னமும் நினைவிருக்கிறது. இந்த அனுபவம் என் ஆழ் மனதில் இறங்கி பல வருடங்கள் வரை நான் அந்த தண்ணீரை கண்டு பயப்பட்டேன். ஒரு முதிய உளவியல் நிபுணர் என்னிடம், கீழே சென்று நீச்சல் குளத்தை பார்த்து உரத்த குரலில் வலிமையுடன், நான் உன்னை வெல்லப் போகிறேன், உன்னை ஆதிக்கம் செய்ய போகிறேன் என்று சொல்லிவிட்டு வா. பிறகு தண்ணீருக்குள் இறங்கி பாடங்கள் கற்று அந்த பயத்தை வென்றுவிடு என்று சொன்னார். இதனை செய்து தண்ணீரை வென்றேன். அந்த தண்ணீர் உங்களை வெல்ல அனுமதிக்காதீர்கள். நீங்களே அந்த தண்ணீரின் தலைவர் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நான் புதிய மனப்பாங்கை எடுத்துக்கொண்டவுடன் என் ஆழ்மனதின் வியாபிக்கும் வலிமையானது அதற்கு பதிலளித்து எனக்கு சக்தியும் நம்பிக்கையும் கொடுத்து என் பயத்தை வெல்லச் செய்தது. ஸோ நம்மளும் இந்த மாதிரி நம்மளுடைய பயத்திலேருந்து வெளியே வருவோம். ஓகேவா? இப்போ எந்த ஒரு குறிப்பிட்ட பயத்தையும் வெல்லும் முறை, எப்படி ஏதோ ஒரு பர்டிகுலர் எந்த ஒரு பயத்தையாக இருந்தாலும் அதை எப்படி வெற்றி கொள்வது, அதிலிருந்து எப்படி மீள்வது அப்படின்றது தான் இங்கே சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தயவுசெய்து பார்க்குறவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க. ஸோ தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் தென் பார்க்குறவங்கள லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் லைக் பண்ணவும் மாட்டீங்க. லைக் பண்ணிங்க அப்படின்னா எனக்கும் தெரியும் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றது எனக்கும் புரியும். ஸோ என்ன பண்ணலான்னா, நான் உடனே அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கும் ஒரு மோட்டிவ் கிடைக்கும். எந்த ஒரு விஷயத்துக்கும் ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தது அப்படின்னா தானே நமக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். நம்ம நல்ல நல்ல விஷயங்களை தான் போடுறோம். இந்த உங்கள் ஆழ் மனதின் அற்புத சக்தி, அப்புறம் சிந்தித்து பாரு செல்வந்தனாக அதுவும் போட்டுட்ருக்கோம். இந்த ஆழ்மனதின் அற்புத சக்தி இன்னும் ஒரே ஒரு பாகம் தான் இருக்குது, 20வது அத்தியாயம். அது முடிந்த உடனே நாம் பணம் சார் உளவியல், ஓகேவா, சைக்காலஜி ஆஃப் மணி, அந்த புக்கு அப்லோட் பண்ண போகிறோம். எல்லாத்துக்குமே உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப ரொம்ப தேவை. உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை கமெண்டில் எனக்கு தெரியப்படுத்துங்க. ஐ ஹோப் நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஓகே. எந்த ஒரு குறிப்பிட்ட பயத்தையும் வெல்லும் முறை. பயத்தை வெல்வது எப்படி என்று மேடையிலிருந்து நான் கற்றுக் கொடுக்கும் இந்த முறை பின்வருமாறு. இது மாயமாக வேலை செய்யும். முயற்சி செய்து பாருங்கள். நீங்கள் தண்ணீர் குறித்தோ, மலை மீதோ, நேர்காணல் பற்றியோ, நேர்முகத் தேர்வு குறித்தோ அல்லது மூடப்பட்ட இடங்களில் அடைக்கப்படுவது குறித்த பயம் கொண்டவராக இருப்பதாக கற்பனை செய்வோம். நீச்சல் அடிக்க பயப்படுவராக நீங்கள் இருந்தால், நாளொன்றில் 3-4 முறை 5 அல்லது 10 நிமிடங்களுக்கு அசையாமல் அமர்ந்து நீங்கள் நீச்சல் அடிப்பது போல் கற்பனை செய்யுங்கள். நிஜமாக நீங்கள் உங்கள் மனதில் நீந்திக் கொண்டிருக்கிறீர்கள். இது ஒரு உட்புற அனுபவம். மனதில் நீங்கள் தண்ணீரில் இருப்பது போல் கற்பனையில் பார்க்கிறீர்கள். தண்ணீரின் குளுமை, உங்கள் கை கால்களின் அசைவை ஆகியவற்றை நீங்கள் உணர்கிறீர்கள். இவை அனைத்தும் தெளிவாக மகிழ்ச்சிகரமான செயலாக உங்கள் மனதிற்கு தோன்றுகிறது. வீணான பகல் கனவு அல்ல. ஏனென்றால் நீங்கள் உங்கள் கற்பனையில் அனுபவிப்பது உங்கள் ஆழ் மனதில் மேம்படுத்தப்படுகிறது. இதனால் உங்கள் மனதில் பதிந்த இந்த படத்தை உங்கள் ஆழ் மனதில் வெளிப்படுத்த கட்டாயப்படுத்தப்படுவீர்கள். இதுவே ஆழ்மனதின் சட்டம். இதே முறையை நீங்கள் உயரம் செல்ல, மலை ஏற என்று அனைத்திலும் பயன்படுத்தலாம். நீங்கள் மலை ஏறுவதாக கற்பனை செய்யுங்கள். அதன் நிஜத்தன்மையை உணருங்கள். அழகிய சுற்றுச்சூழலை கற்பனை செய்யுங்கள். இதனை தொடர்ந்து செய்தால் நிஜமாக உடலளவில் உங்களால் ஒரு நாள் சுலபமாக, வசதியாக அனுபவிக்கக்கூடியது என்ற நம்பிக்கையுடன் செய்யுங்கள். அடுத்த, அவர் அந்த மின்தூக்கியை ஆசீர்வதித்தார். ஒரு பெரிய நிறுவனத்தின் அதிகாரி ஒருவர் மின்தூக்கியில் செல்வதை குறித்து பயந்ததை நான் அறிந்தேன். மின்தூக்கி மீன்ஸ் லிஃப்ட், ஓகேவா. ஒவ்வொரு நாளும் காலையில் 5 மாடி படிக்கட்டில் ஏறிச் செல்வார்.
அவர் நாளொன்றுக்கு பல முறை என்று தினமும் அந்த மின்தூக்கியை ஆசீர்வாதம் செய்யத் தொடங்கியதாக கூறினார். முடிவில் அவர் தன் பயத்திலிருந்து மீண்டார். அவர் இப்படித்தான் அந்த மின்தூக்கியை ஆசீர்வாதம் செய்தார். எங்கள் கட்டிடத்தில் உள்ள மின்தூக்கி ஒரு சிறப்பான எண்ணம். அது பிரபஞ்சத்தின் மனதிலிருந்து உருவாக்கப்பட்டது. எங்கள் தொழிலாளர்கள் அனைவருக்கும் அது ஒரு வரப்பிரசாதம். அது அற்புத சேவையை தருகிறது. அது தெய்வீக ஆணைப்படி செயல்படுகிறது. நான் அதில் அமைதியாகவும் மகிழ்ச்சியுடனும் பயணிக்கிறேன். வாழ்க்கை, அன்பு மற்றும் புரிதல் என் எண்ணங்களில் வழிந்து ஓடும் பொழுது நான் அமைதியாக இருக்கிறேன். என் கற்பனையில் நான் அந்த மின்தூக்கியில் இப்பொழுது இருந்து என் அலுவலகத்தில் காலடி எடுத்து வைக்கிறேன். மின்தூக்கியில் எங்கள் பணியாளர்கள் நிறைந்திருக்கிறார்கள். நான் அவர்களுடன் பேசுகிறேன். சுதந்திரமாக, மகிழ்ச்சியாக. இது ஒரு அற்புதமான, சுதந்திர மற்றும் நம்பிக்கையூட்டும் அனுபவம். இதற்கு நான் நன்றி சொல்கிறேன். இந்த பிரார்த்தனையை 10 நாட்களுக்கு தொடர்ந்தார். 11ஆம் நாள் அலுவலகத்தின் மற்ற பணியாளர்களுடன் முழுமையான சுதந்திரத்தை உணர்ந்தபடி மின்தூக்கிக்குள் நுழைந்தார். நிறைய பேருக்கு அதுலேயும் பயம் இருக்கும். ஓகேவா? ஸோ எல்லா விஷயத்துலையுமே எல்லாருக்கும் பயம் இருக்கும். பயமே இல்லாதவங்கன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விஷயத்தில் பயம் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நமக்கு இருக்கக்கூடிய பயங்களை வந்து நாம் இந்த மாதிரியான மேனிஃபெஸ்ட் முறையில் வந்து மீண்டு வரலாம். ஓகேவா? அடுத்து சாதாரண மற்றும் அசாதாரண பயம். மனிதன் 2 பயங்களுடன் பிறக்கிறான். அதிக சப்தம் மற்றும் கீழே விழுவோம் என்கிற பயம். இவை இரண்டும் நம்மை காக்க நம்முள் பொருத்தப்பட்டுள்ள அபாயமணி போன்றது. சாதாரண பயம் நல்லது. சாலையில் ஒரு வண்டி வருவதை அறிந்து நீங்கள் ஒதுங்குகிறீர்கள். வாகனத்தால் மோதப்படுவோமோ என்ற பயம் நொடிப்பொழுது வந்து மறையும். அது உங்கள் செயலினால் மறைந்துவிடும். மற்ற அனைத்து பயங்களும் உங்கள் பெற்றோர், ஆசிரியர்கள், உறவினர்கள் மற்றும் ஆரம்ப காலத்தில் உங்கள் மீது தாக்கம் கொண்டவர்களால் ஏற்படுத்தப்பட்டவை. இது உண்மைதான். இப்போ எனக்கு ரீசெண்டாக வந்து எனக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த இது வந்து அதுக்கப்புறமா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு 4 மந்த்ஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். 3 மந்த்ஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து நான் ரீசெண்டாக நான் என்னோடய வண்டியை எடுத்து ஓட்ட ஆரம்பித்தேன். ஆனாலும் அந்த ஓட்டும் போது என் மைண்டில் அந்த தாட் வந்துகிட்டே இருக்குது. அந்த இடமும் நான் கிராஸ் பண்ணி போகிறேன். பயம் நான் வந்து ஃபஸ்ட்டு இருந்தது. பட் எனக்கு வந்து என்னென்னா, இல்லை நம்மளால் முடியும் அப்படின்னு. பட் அந்த இடம் நான் கிராஸ் பண்ணும்போது எனக்கு அந்த தாட்டே தான் வருது. நானும் அதை பற்றி அந்த நினைப்பே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு அதை கிராஸ் பண்ணும்போதெல்லாம் அந்த தாட் வருது. ஐ ஹோப் அது வந்து கூடிய சீக்கிரம் வந்து அந்த நினப்பு வந்து மறைஞ்சிரும். எப்பவும் போல் ஜாலியாக அப்படியே போயிட்டு வருவேன் அப்படின்னு நம்புகிறேன். அப்படி தான் நடக்கும். இப்போது அப்படி தான் இருக்கேன். ஓகேவா? ஸோ அந்த மாதிரியான பயங்களையும் நாம் மீண்டு வரணும். பயம் அப்படின்னு சொல்லிட்டு அதிலிருந்து அப்படியே வந்து நொடிஞ்சு போய் உட்காந்துடக்கூடாது. கண்டிப்பாக அப்படி உட்காந்துட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், அதோட முடிஞ்சு நம்ம சாப்டர். ஸோ எந்த ஒரு பயத்தையுமே வந்து நாம் எதிர்கொண்டு வரணும். ஓகே, நெக்ஸ்ட்டு அசாதாரண பயம். மனிதன் தன் கற்பனையை ஓடவிடும் பொழுது இந்த அசாதாரண பயம் ஏற்படுகிறது. உலகத்தை விமானத்தில் சுற்றி பார்க்கும் வாய்ப்பு அளிக்கப்பட்ட ஒரு பெண்மணியை நான் அறிவேன். அவள் செய்தித்தாளிலிருந்து விமான விபத்துகள் பற்றிய கட்டுரைகளை வெட்டி எடுத்து சேகரித்தாள். அவள் தான் கடலில் மூழ்குவதாக கற்பனை செய்தாள். இது அசாதாரண பயம். இதில் அவள் தொடர்ந்திருந்ததால் சந்தேகமில்லாமல் அவள் பயந்த விஷயத்தை அவள் பக்கம் ஈர்த்திருந்தாள். அசாதாரண பயத்தை பற்றிய வேறொரு உதாரணம் நியூயார்க்கில் இருக்கும் ஒரு தொழிலதிபரை பற்றியது. அவர் தன் மனதில் ஒரு தனிப்பட்ட படம் ஒன்றை இயக்கி வந்தார். தோல்வி, சீரழிவு, காளி கஜானா பற்றிய அந்த படம் அவரை ஆழ்ந்த மன அழுத்தத்திற்கு உள்ளாக்கியது. அந்த அழிவு சித்திரத்தை நிறுத்த மறுத்தார். அவர் தன் மனைவியிடம் தினமும் இது நிலைக்காது, பின்னடைவு ஏற்படும், நம் பணம் எல்லாம் பறிபோகும் என்று கூறி வந்தார். கடைசியில் அப்படியே ஆனதாக அவர் மனைவி என்னிடம் கூறினார். அவர் கற்பனை செய்த அனைத்தும் நிஜமானது. அவர் பயந்த விஷயங்கள் முதலில் இல்லை. ஆனால் அவர் சதா சர்வ காலமும் பயந்து நடுங்கி அப்படி நடக்கும் என்று நம்பியதால் அதனையே அனுபவித்தார். ஜோப் கூறினார், நான் பயந்தது போலவே நடந்தது. தங்கள் குழந்தைகளுக்கு ஏதேனும் நேர்ந்துவிடும், பெரும் துக்கமும் துயரமும் வந்து சேரும் என்று நினைக்கும் பல பெற்றோர்கள் இருக்கிறார்கள். ஒரு தொற்றுநோய் அல்லது அசாதாரண நோயை பற்றி அவர்கள் படிக்க நேர்ந்தால் அது தங்களுக்கு வந்துவிடும் என்றோ அது தமக்கு ஏற்கனவே வந்துவிட்டது என்றோ அவர்கள் கற்பனை செய்து கொள்வார்கள். இது அசாதாரண பயம். நம்ம எல்லாருக்குமே இந்த இது இருக்குதுன்னு நினைக்கிறேன்ல. எங்கேயாவது ஏதாவது படித்தோம்னா ஐயோ நம்மளுக்கு அது வந்துருச்சோ அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன் எனக்கு மட்டும்தானே. பட் இப்போ யூடியூப் எல்லோரும் பேசுகிறத கேட்கும் போதெல்லாம் அப்போ நம்மளை மாதிரி தான் எல்லாருமே இருக்காங்க அப்படின்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு இந்த மாதிரியான பயம் இருக்கா அப்படின்றத சொல்லுங்கள். ஓகே, ஸோ இப்போ இந்த அசாதாரண பயத்திற்கான விடை என்ன அப்படின்னு, மனதளவில் அதன் நேர்மாறான எண்ணத்திற்கு மாறுங்கள். இதை வந்து நான் நிறைய பண்ணிக்கிட்டே இருக்கேன். விடாமல் நெகட்டிவான மைண்டு வந்துக்கிட்டே இருந்தாலும், அசாதாரணமாக ஏதோ சம்மந்தமே இல்லாமல் ஒரு பயம் வந்துக்கிட்டே இருந்தாலும் விடாமல் தொடர்ச்சியாக அந்த நினப்பு வரும்போதெல்லாம் அப்படியே டக்குன்னு மாற்றி இந்த தாட்டுக்கு பாசிட்டிவாக என்னுடைய மைண்டை வந்து கொண்டு போயிட்டுருக்கேன்.
ஐ ஹோப் கூடிய சீக்கிரத்தில் வந்து நெகட்டிவான தாட்டே இல்லாமல் என் மைண்டு மாறணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், நம்புகிறேன், நடக்கும். அப்படி தான் மாறிட்டுருக்கேன். ஏன்னா ஃபுல் ஆஃப் பாசிட்டிவ் மைண்ட் தான் கொண்டு போகணும் அப்படின்னு விரும்புகிறேன். அதீத பயத்தில் வாழ்வது மன மற்றும் உடல் ஆரோக்கியத்தை சீரழிக்கும். பயம் எழும் பொழுது அதற்கு நேர்மாறான ஆசை ஒன்று எழும். உங்கள் கவனத்தை அந்த ஆசையின் மீது செலுத்துங்கள். உடனடியாக அந்த ஆசையில் உறிஞ்சப்படுங்கள். உள் மனது எப்பொழுதுமே புற மனதை உருவாக்குகிறது என்பதை உணருங்கள். அளவற்ற ஆற்றல் கொண்ட உங்கள் ஆழ் மனதின் சக்தி உங்களுக்காக நகர்கிறது. அதனால் தோற்க முடியாது. அதனால் அமைதி மற்றும் உறுதி உங்களுடையதாகும்.